ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லேயும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் என்னோட ஓல்ட் வீடியோஸ் கூட எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இன்னைக்கான டாபிக் உள்ளார போயிடலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஐ ஹோப் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஜஸ்டிஸ் இஸ் கம்மிங். ஸோ ஃபைனலி நிறைய பேர் வந்துட்டு ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், ஃபைனலி வருது. ஃபைனலி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்கள் வெயிட்டிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து நீங்கள் கேட்டதை தரப்போகிறாங்க. ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்களோட குட் கர்மா, நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு, நிறைய கைண்ட்னஸோடு நடந்துக்கிட்டதுக்கு டெஃபினட்டாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து சின்ஸ் இது ஒரு கர்மா டைம் அப்படிங்கிறனால நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கிட்டையாவது யாரோ ஹர்ட்ஃபுல் பண்ணுற மாதிரி பேசியிருந்தீங்க, நடந்திருந்தீங்கன்னா இப்போது சாரி உடனே கேட்டுருங்க. பிகாஸ் வந்துட்டு உங்களோட ஜஸ்டிஸ் டைம், கர்மா டைம் அப்படிங்கிறனால நீங்கள் யாருக்கிட்டையாவது தெரியாமல் பண்ணியிருக்கலாம். அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்டென்ஷனலாக பண்ணியிருக்க மாட்டீங்க, சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருக்குது அப்படின்னா ஃபர்கிவ் கேட்டுருங்க. பிகாஸ் இனிமேல் உங்களுக்கு நல்ல குட் நியூஸ் வரப்போகுது. ஸோ அதனால இந்த ஒரு கொஞ்சம் பேட் கர்மா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஓகே, சி வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. திஸ் இஸ் ஸோ குட் நியூஸ். ஆக்சுவலி உங்களோட நான் சொன்ன மாதிரி தாங்க, உங்களோட எல்லா கஷ்ட காலமுமே வந்துட்டு முடிவுக்கு வருது. ஓகேங்களா, இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்க போகுது உங்களோட இதில். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்ட்ஸ் எடுத்துறேன். சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல கார்டு வந்திருக்குங்க. ஓகே, கார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக தான் வந்திருக்கு. லவ்லி, ஃபைன். சரி, எவ்வளோ நாள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்களா? ஓகே, எனக்கான நேரம் வரும், எல்லாம் மாறும் அப்படின்னு. எஸ், உங்களோட பொறுமைக்கான ஒரு ரிசல்ட், ஒரு பதில் வரப்போகுது. ஓகேங்களா, சரி, நீங்கள் வந்து உங்களுக்குள்ளார வந்து நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதில் வந்து எனக்கு பாசிட்டிவான பதில் வருமா, நெகட்டிவான பதில் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அது எஸ் ஆர் நோ மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் எஸ். கார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, பாசிட்டிவாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபைனலி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு அலைன்டே இல்லாமல் இருக்கும். இனி எல்லாமே வந்துட்டு ஒன்றா வரும். ஓகேங்களா, உங்கள் லைஃப்பில் எது இதெல்லாம் வந்துட்டு சரியில்லாமல் இருக்கோ, எது இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கோ, அது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிடும் உங்கள் லைஃப்பில். அண்ட் சரி, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா எக்ஸாம்ஸ் மாதிரி ஏதாவது எழுதியிருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் ரிகார்டிங் ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், ஆன்சர் வந்துட்டு பாசிட்டிவாக தான் வரும். ஓகேங்களா, நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்குமே மோஸ்ட்லி ஆன்சர் எஸ் தான் வருது. ஓகே, அண்ட் சரி, ஃபாரின் போகணும் அந்த மாதிரி ஏதாவது பிளானிங் இருக்கலாம் உங்களுக்கு. இது வரைக்கும் நிறைய பிளாக்கேஜஸ் வந்திருக்கலாம், பட் அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகுது. எஸ், இது ஒரு பிஸ்னஸ் விஷயமாவோ, இல்லை நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கோ, ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ட்ரிப்பு மாதிரியாவது நீங்கள் வந்து ஃபாரின் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து கண்டிப்பாக பாசிபிள். சரி, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இனிமேல் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்கள் மனசு ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சார்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஹாப்பினஸ் கண்டிப்பாக வருது. அண்ட் வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் கிடைக்குங்க. அதாவது இப்போ வந்துட்டு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கலாம், பட் வந்துட்டு உங்களுக்கு பர்சனல் ஃப்ரீடம்ங்கிறது கிடைக்கும்.
ஓகேங்களா. நீங்கள் ஒரு சாய்ஸ் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எஸ் எல்லாமே வந்துட்டு உங்களால் பண்ண முடியும். பிகாஸ் நல்லா இருக்கு கார்ட்ஸ். சரி, எனக்கு உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ நடக்கும்னா வெரி சூன் நடக்கும். அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து யூனிவர்ஸ்ல இருந்து ஏஞ்சல்ஸ் நிறைய பேர் பிளெஸிங்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஏஞ்சல்ஸோட ஒரு கனெக்ஷன் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு சில பேர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் சொல்லாமா, உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அதிகமாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏஞ்சல்ஸ் டிவைனோட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கே ஒரு சில சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இனிமேல் வந்துட்டு எல்லாமே சரியாகுங்க. ஓகேங்களா. எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகி நார்மல் ஆகிடும் ரிலேஷன்ஷிப். அண்ட் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஃபினான்ஷியலாக வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். பிகாஸ் வந்து எனக்கு இந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வருது. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் கேட்டதை மீறி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நீங்கள் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கடவுள்கிட்ட கேட்டிருப்பீங்க. பட் அதை தாண்டியே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பிளெஸ்ஸிங். அண்ட் ஒரு நியூ ஜாப் மாறணும் இப்போதைக்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் கிடைக்கும். கெரியர் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சம்மொன் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் என்னென்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்களா? ஒரு சில பேர் வந்துட்டு டெய்லி லைஃப்பில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணினீங்களோ அது எல்லாமே நடக்கும். கவலைப்பட வேண்டாம். மேபி இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் பிஹைண்ட் உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு யூனிவர்ஸ் டிவைன் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுக்காக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவலையப்பட வேண்டாம். அண்ட் இது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நியூ பர்சனாக வர்றதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன், அதாவது நீங்கள் திங்க் பண்ணுற விதங்கள், ஒரு விஷயங்களுமே ஹேண்டில் பண்ணுற விதங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ என்னென்ன விஷயங்களுக்கு ரொம்ப பெருசாக பண்ணிட்டு இருக்கீங்களோ, ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு இருக்கீங்களோ, பட் வெரி சூன் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நீங்கள் அவ்வளோக்கு பர்சனலாக எடுத்துக்க மாட்டீங்க. பிகாஸ் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. பிஸ்னஸ் விஷயத்தில் எதனால் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா எஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கலாம். பிஸ்னஸ் சரி, ரிலேஷன்ஷிப் சரி, அது எல்லாமே சரியாயிடும். சரி, ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் சரி ஒரே பாதையில் ஒரே ஐடியா வச்சுட்டு ஒரே பிளானை வச்சுட்டே போயிட்டு இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு பர்சனல்லையும் சரி ப்ரொஃபஷனல்லையும் சரி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். இவ்வளோ நாளாக வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இனிமேல் நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இனிமேல் வந்துட்டு ஒரு செலக்ட் பண்ணுற இடத்துல ஒரு லீடர்ஷிப் அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் இருப்பீங்க. பிகாஸ் வந்துட்டு கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. உங்களுக்கான ஒரு ஒரு ஹாப்பி டைம்ஸ், என்ன நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ, எந்த வாழ்க்கை வேணும்னு கேட்டீங்களோ அது யூனிவர்ஸ் தராங்க. பேஷன், ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட பேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அது எப்படின்னா, நீங்கள் பேஷனேட்டான ஒரு பர்சன் தான். பட் உங்களோட அந்த பேஷன் வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, உங்களோட பர்சனல் லெவல்லையும் சரி, அண்ட் உங்களோட கெரியர் வைஸ்லையும் சரி இது வரைக்கும் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும். ஓகேங்களா. உங்கள் பேஷன் ரிலேட்டடாக நீங்கள் இன்னும் எதுவும் சாதிச்சிருக்க மாட்டீங்க, இன்னும் இந்த உலகத்துக்கு காமிச்சிருக்க மாட்டீங்க. பட் இனிமேல் வந்து காமிப்பீங்க. உங்களோட பேஷன் வந்து பேச போகுது. ஓகேங்களா. நிறைய இனோவேஷன்ஸ்ங்க, நிறைய இனோவேஷன்ஸ். அதாவது உங்கள் லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் வரும், உங்களோட ரிலேஷன்ஷிப்லையுமே நிறைய சேஞ்சஸ் வரும், அண்ட் உங்களோட கெரியர்லையுமே சூப்பர் சேஞ்சஸ் இருக்கு.
சரி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கான அந்த ஒரு பர்சனல் ஃப்ரீடம் கிடைக்கும், நிறைய ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சரில் ஒரு நல்ல, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை பற்றி எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். பட் வந்துட்டு வெரி சூன் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாளாக உங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக எப்படி திங்க் பண்ணியிருந்தீங்களோ, என்னென்ன பிளான் வச்சுருந்தீங்களோ அதை விட டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கான அந்த ஒரு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஓகேங்களா, நிறைய விஷயங்கள் புரிய வரும். நிறைய இனோவேஷன்ஸ் இருக்குங்க, நிறைய இனோவேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. இது வரைக்கும் உங்களுக்குள்ளார அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் அதை வெளியே கொண்டு வரல. பட் இனிமேல் கொண்டு வருவீங்க. சரி, எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ நல்ல ஒரு ஹாப்பி டைம், ஃபன் டைம். இது வரைக்கும் லைஃப்பை சீரியஸாக போயிட்டு இருந்திருக்கோம், சீரியஸாக எடுத்திருப்பீங்க. இனிமேல் ஜாலி ஹாப்பியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அண்ட் நிறைய அட்வென்ச்சர்ஸ். ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் அட்வென்ச்சர் லவராக இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் அட்வென்ச்சர் ரிலேட்டடாக எதுவும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஹாப்பி மூமெண்ட்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. பட் இனிமேல் வந்துட்டு நிறைய அட்வென்ச்சர் பிளேசஸ்க்கு போவீங்க, புதுசாக ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் என்ன மெமரிஸ் இருந்ததோ அதை விட டிஃப்ரெண்ட்டான மெமரிஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. நியூ பீப்புள், நியூ இன்விடேஷனுக்கு கண்டிப்பாக பாசிபிள்ங்க. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து மாறும்னு நான் சொன்னேன். அதில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுமே மாறுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட இன்னர் சைல்டு அதை வெளியே கொண்டு வருவாங்க. நீங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கும், நிறைய ஜாலியாக இருக்கணும், ஃபன் பண்ணணும், நிறைய ட்ராவல் பண்ணணும், இதெல்லாமே உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் மேபி உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. பட் இனிமேல் வந்து கிடைக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாசிட்டிவ், ஒரு சைல்ட் லைக் நேச்சர்னு சொல்லுவோம்ல, குழந்தைத்தனமான ஒரு நேச்சரை வந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது காட்ஸ். பட் ஆனால் அதே சமயம் வந்துட்டு ஆல்தோ உங்களுக்கு எல்லா கார்ட்ஸுமே வந்துட்டு ஃபேவரபுளாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் மட்டும் லைட்டாக உஷாராக இருந்துக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு சென்சிட்டிவ் எமோஷன்ஸ் என்னோட கார்ட்ஸில் அப்படி தான் காமிக்குது. என்னென்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, நிறைய சேஞ்சஸ் வருது. பட் அந்த கொஞ்சம் சென்சிட்டிவ் எமோஷன்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக பீப்புளால் உங்களால் ஃபூல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. உங்களோட எனர்ஜி, உங்களோட ஆக்டிவாக இருக்கணும். ஓகேங்களா, இனிமேல் வந்துட்டு நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம், அந்த ஒரு நியூ டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு இனிமேல் பண்ண போகிறாங்க வெரி சூன். ஸோ நீங்கள் அந்த ஒரு டார்க் டோருக்குள்ளே இருக்கீங்களா, அந்த ஒரு இருட்டறைக்குள்ளே இருந்தீங்கன்னா வெளியே வர டைம் வந்தாச்சு. கொஞ்சம் உங்கள் எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. எனர்ஜியை மட்டும் சேவ் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு, தேவையில்லாத இதுக்கெல்லாம் உங்களோட எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இனிமேல் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ், அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ல. ஓகே, சரி. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கெரியரே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது இப்போ நீங்கள் செய்கிற வேலை, உங்களோட பேஷன் ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பேஷனை கிவ் அப் பண்ண வேண்டாம், பேஷன் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து ஒரு சில பேருக்கு உங்களுக்கான அந்த ஒரு பேஷன் தான் உங்களோட சக்ஸஸ்க்கு ஒரு காரணமாக இருக்க போகுது. ஓகேங்களா, மேஜிக் நிறைய ஒரு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இன்னர் சைல்டு, ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே வெளியே வரப்போகுது. இந்த கார்டே அழகாக இருக்கு. ஆக்சுவலி வந்து யூ வில் நோ தட் நீங்கள் ப்ரொடெக்டட்னு தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு சென்ஸ் இருக்கும். 2 of Cups. எஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு. கார்ட்ஸ் ஃபேபுலஸ். இந்த கடைசி 3 கார்ட்ஸ் ரொம்ப சூப்பர். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணினீங்களோ அது அப்படியே நடக்கும். உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்குமான அந்த ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆக போகுது.
ஸோ இனிமேல் ஆக்சுவலி ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இப்போ வேணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நில்லுங்க. ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நில்லுங்க, கண்டிப்பாக யூனிவர்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணலை அப்படின்னா இனிமேல் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களோட டைரக்ட் கனெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதே சமயம் வந்துட்டு நான் ஏன் எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்குமான அந்த ஒரு கனெக்ஷனுக்கு எனர்ஜி தேவை, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் தேவை. அப்போ நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் யூனிவர்ஸால் உங்களை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது, ஃபைனலி ஜஸ்டிஸ். ஸோ பாசிட்டிவாக இருங்க. அண்ட் ஐ திங்க் ஒரு சில பேருக்கு நியூ செட் ஆஃப் பீப்புள் சொன்னேன், நியூ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கூட கிடைக்கலாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ், நீங்கள் அப்ராட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அப்ராட் பீப்புள், அவங்களோட கனெக்ஷன்ஸ், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் முன்னேறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு லவ் மேரேஜ் பாசிபிள். எஸ், லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேரேஜ்க்கு பாசிபிள். அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது பார்ட்னர்ஷிப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ், அதுவும் பாசிபிள். சம் ஒன் உங்கள் லைஃப்பில் எதர் ஆல்ரெடி இருக்கிற பர்சன், இல்லை அப்படி யாரும் இல்லைன்னா ஒரு நியூ பர்சன் உங்களோட லைஃப்பை வந்து அழகாக கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ காட்சி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஓகே, வெயிட். சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மேஜிக், அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஹீலிங், இது எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரக்கூடிய டைம். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நிறைய தேவைப்படுதுங்க. ஓகே, சரி, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் கிளென்சிங் தேவை. ஆக்சுவலி இது ஒரு கைடன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆல்தோ நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது, ஜஸ்டிஸ் ஃபைனலி ஹேப்பனிங். பட் ஒரு சில கைடன்சஸ் ஆல்சோ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் லைஃப்லேயும் சரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களோட எனர்ஜிஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி உங்களோட மேஜிக் வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகணும், உங்கள் மேஜிக் கிளிக் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்குன்னு வீட்டில் ஏதோ ஒரு ஸ்பேஸ், இல்லைனா வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு டைமிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் யூனிவர்ஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ கம்ப்ளீட் நீங்கள் யூனிவர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அந்த இடத்துல வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் இனிமேல் நீங்கள் சில்ட் அவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு டைம். சி எவ்வளோ சில்ட் அவுட்டாக இருக்காங்க இவங்க. சக்ஸஸ் இஸ் கம்மிங். ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பார்ப்பீங்க. இது எதுவாக வேணா இருக்கலாம். இப்போது உங்களோட கெரியர் விஷயத்துலேயும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, மேரேஜ் பண்ணுறதுக்கு வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ் பண்ணிக்குவீங்க. இல்லை மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, சில்ட்ரனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்கும். உங்களுக்குமே மேரிடாகி சில்ட்ரன் இருக்குன்னா அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக ஒரு குட் நியூஸை கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு சூப்பர் குட் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. ஓகே, ஸோ அதனால் உங்களோட கவலைகள், உங்களோட வரிஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு தூக்கி போட்டுருங்க, வேண்டவே வேண்டாம். எஸ், ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் நீங்கள் பண்ணுவீங்கல்ல, ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். பிகாஸ் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் யூனிவர்ஸ் தராங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ரிலேஷன்ஷிப்னா ரிலேஷன்ஷிப், மேரேஜ்னா மேரேஜ், ஹெல்த் விஷயம்னா ஹெல்த், எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்குதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ ஒரு சில பேருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இப்போ கரண்ட்லி எந்த பாதையில் நான் போகிறது தெரியலையே, பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை கெரியர் பண்ணலாமா, அப்ராட் போகலாமா இல்லை இங்கே ஒர்க் பண்ணலாமா, லைஃப்பில் செட்டில் ஆகலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் மேரேஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்து கெரியர் பார்க்கலாமா, இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குதா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட குழப்பத்தை சால்வ் பண்ணுங்கள். எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ இனிமேல் வந்து இந்த ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக மாறப்போகுதுங்க. அதாவது உங்களுக்கான ஒரு நியூ பாத் வந்து கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ வந்து யூனிவர்ஸ் பிடிச்சிக்கோங்க.
டிவைன் ஏஞ்சல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. அவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை எப்பயும் பிரேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இப்போ ஒரு சில பேருக்கு குழப்ப நிலையில் இருக்குன்னு நான் சொன்னேன். அதுவுமே வந்துட்டு உங்களுக்கான கரெக்ட் வழியை காமிப்பாங்க. அண்ட் இனிமேல் உங்களோட வாய்ஸ், உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் சொல்கிறத பீப்புள் கேட்பாங்க. இவ்வளோ நாளாக மற்றவங்க பேசுவாங்க, நீங்கள் எதிர்த்து பேச பயந்துட்டு இருப்பீங்க. இனிமேல் நீங்கள் பேசுவீங்க. ஓகே, ஆப்போசிட்டில் இருக்கவங்க எதிர்த்து பேச பயப்படுவாங்க. அப்படியே வந்துட்டு டேபிள் டர்ன் ஆகுது. அப்படியே எல்லா விஷயங்களும் மாறும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு டாக்ஸிக்காக இருக்கட்டும், யார் வேணாலுமே அவங்க எதிர்த்து பேச நீங்கள் பயந்துட்டு இருப்பீங்க. இனிமேல் உங்களை எதிர்த்து பேச அவங்க பயப்படுவாங்க. அப்படியே விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மாறுதுங்க. ஓகே, ஸோ காட்ச் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கேட்டிங்களோ அது எல்லாமே நடக்குதுங்க. உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய ஃபீல்டில் வருது. ஓகேங்களா? சரி, நீங்கள் உங்கள் எனர்ஜி மட்டும் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க, ஆக்டிவாக இருங்க போதும். அண்ட் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுங்கள், உங்களோட இன்ட்யூஷனோட கனெக்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லாமே யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான அந்த குட் நியூஸ் ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வெரி சூன் நீங்கள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.